போனஸ் உயர்த்த வேண்டும், பாலிசிகளுக்கான கமிஷன் தொகையை குறைக்கக்கூடாது என்பது உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எல்ஐசி முகவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்படி திருநெல்வேலி கோட்ட முகவர்கள் சங்கம் சார்பில் பாளையங்கோட்டை அரசு சித்தா மருத்துவக் கல்லூரி எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எல்ஐசி முகவர்களுக்கு போனஸ் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும், முகவர்களுக்கு காப்பீட்டு தொகையை குறைக்க வேண்டும், பாலிசிகளுக்கான ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும், கமிஷனை குறைக்கக்கூடாது, முகவர்களுக்கான குழு காப்பீட்டு வயது வரம்பை உயர்த்த வேண்டும் என்பது உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதில் நெல்லை கோட்டத்தில் உள்ள 16 கிளைகளில் இருந்து பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பு கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய கோவை கோட்ட ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். எல்ஐசி முகவர்கள் அகில இந்திய மூவர் சங்கம் லியாபியின் இணைக்கப்பட்ட எல்ஐசி முகவர்கள் நடத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது முகவர்களின் வாழ்வாதாரத்தை, வருமானத்தை குறைத்து வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற எல்ஐசியின் செயலை கண்டித்தோம். எல்ஐசி நாங்கள் நடத்தும் போராட்டங்களை முகவர்கள், அதாவது பாலிசாரருடைய பிரிமியத்தை அதிகப்படுத்தியதையும், பாலிசாருடைய வயது, அதாவது அதிகபட்ச நுழைவு வயதை குறைத்ததையும், பாலிசாருக்கான சலுகைகளை குறைத்ததையும் கண்டித்து நடைபெறும் இந்த தர்ணாவிற்கு அகில இந்திய அளவில் எங்களுடைய மூவர் சங்கம் வேண்டுகோள் விடுத்தது. தென்மண்டல மூவர் சங்கத்தின் வேண்டுகோளுக்கேற்ப இன்று திருநெல்வேலி கோட்டத்தில் மிக சிறப்பாக மூவர்களின் ஒற்றுமையோடு இந்த தர்ணா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.